ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கேம் பார்க் யூடியூப் சேனல் வந்து உங்கள் நண்பர்கள் வரவேற்கிறேன். நான் உங்கள் திண்டிவனம் தினேஷ். இந்த மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஒரு ராயல் என்ட்ரி ஃப்ரீ டிக்கெட் வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணிருந்தோம், விஐபி கஸ்டமரோடது. ஸோ இந்த ஐடியில் ப்ளே பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நேற்று லைவ் போட்டுட்ருந்தோம். லைவ் பண்ணும்போது வந்து நெட்வொர்க் இஷ்யூ ஆகி கட் ஆகிடுச்சு. ஸோ அதோட வீடியோ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேமில் வந்து 250, அதாவது 4000 பீப்புள்ஸ் விளாடுவாங்க. 250 பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் வந்து ப்ரைஸு. ஸோ 250க்குள்ளே இருந்ததுன்னா எல்லாேருக்கும் ஈச் 250 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 2000 மணிக்கு ப்ரைஸு ப்ளஸ் வந்து ஃபைனல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஃபைனலுக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் வந்து வின் பண்ணிட்டேன் இந்த மேட்ச்சை. ஸோ அதை வின் பண்ண மேட்ச் தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேட்ச்சில் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 10000 சிப்ஸில் இருப்போம். ஒரு கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போய் கார்டு எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா டச்சருக்கே வந்தது, அடிக்கிற மாரி வரல. ஸோ இந்த மேட்ச்சில் அப்புறமேட்டு நம்ம ப்ளே பண்ணிகிட்டே இருந்தோம். அடுத்தது கார்டு வந்தது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இப்படி கண்டினியூவாக பாருங்கள். இதில் வந்து 4 பேர் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஒன்ஸ் வந்து அடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 3வது சுற்று. மொத்தம் 4 சுற்று இந்த கேமில், இந்த டோர்னமெண்ட்டில் 4 சுற்று. 3வது சுற்றில் டைம் முடிய போகுது. இன்னும் வந்து 1 நிமிஷம் தான் இருக்குது. நான் இந்த டைமை வந்து இதில் ஓட்டணும், இல்லைன்னா அடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சேலஞ்சிங்கான இந்த கேமு. நம்மளுக்கு கார்டு போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் எடுக்க முடியாது. நம்மளோட கார்டு எல்லாமே பக்கத்து கார்டில் இருப்பாங்க. இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கவே முடியாது. பக்கத்தில் கையை அடிச்சுட்டு அடித்தோடனே நம்ம 3 பாயிண்ட் கொடுப்போம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் வந்து 50 செகண்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இது வந்து அப்படியே நான் வந்து நெக்ஸ்ட் டேபிள் கொடுக்காம இந்த 3வது இது வந்து அப்படியே கண்டினியூவாக நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பேன், கொடுக்க மாட்டேன். அதுவே டைம் எடுத்து போயிடும். ஸோ அடுத்து வந்து நான் 4th ரவுண்டுக்கு போயிடுவேன். ஸோ 4th ரவுண்டில் மினிமம் நமக்கு வந்து 8000 சிப்ஸ் இருக்கணும். பட் ஆனால் நம்மகிட்ட வந்து 16000 சிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8000 சிப்ஸ் எதுக்குன்னா, ஒரு ஃபுல்லு கொடுத்தா 8000 சிப்ஸ் போயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து மினிமம் வந்து 8000 சிப்ஸ் வேணும் கேட்கும். நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஷார்ட் அவுட் கொடுக்க மாட்டேன், சென்ட் கார்டும் கொடுக்க மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து போயிடும். ஸோ அதுதான் இது 3 பாயிண்ட்டுக்கு வந்து என்னென்னா 300 பாயிண்ட் போகும். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 100 வேல்யூ. ஸோ இதில் காமிச்சேன் பாருங்கள், 250 தான் வந்து இது. ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 5 லட்ச ரூபா. ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 8000 இருக்கணும், இல்லைனா நம்ம வந்து வெளியே வந்து அவுட் ஆகிடுவோம். ஸோ என்னென்னா, டோர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா இது மன்னிக்கும், இது வந்து 3rd ரவுண்டு இல்லை, இது 4th ரவுண்டு. ஐ திங்க் இது கரெக்ட். இது 4th ரவுண்டு. இது நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன். 16,000 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஐ திங்க் வந்து நான் வந்து இப்போ காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. நான் வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 140வது பொசிஷனில் இருக்கேன். ஸோ 140வது பொசிஷனில் இருக்கேன். ஸோ இன்னும் டோர்னமெண்ட்டு முடியல. நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னால் இது 3வது ரவுண்டு இல்லை, 4வது ரவுண்டு. இது 4வது ரவுண்டு ஃபைனல் ஸ்டேஜ் முடிய போகுது. ஸோ முடிச்சுட்டு நான் கேம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். 140ல் இருக்கோம் நம்ம இப்போதைக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் 16000 சிப்ஸ் வச்சுட்டு நம்ம 250க்குள்ளே இருந்தால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் 250க்குள்ளே வந்துட்டுருப்பேன். எப்படி அப்படி சொல்லணும்னா, அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும்னா, என்ன தான் அவங்க வந்து லாஸ்ட்டில் வந்து ஷோ பண்ணி அடித்து வெளில வந்தாலும் ஒரு 100 பேர் வந்து வெளியில் உள்ளே வரமாட்டாங்க அந்த லாஸ்ட்டு ஒரு ரவுண்டில். ஏன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் வந்து நான் இந்த டிக்கெட் வின் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தேன், வெயிட் பண்ணேன் நான். அதே போலவே நம்ம வந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணமா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். நான் என்னென்னா, இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். 3வது ரவுண்டுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இது 4வது ரவுண்டு. 4வது ரவுண்டு அந்த டிக்கி ஷோ பண்ணி தான் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 100க்குள்ளே இருந்திருப்போம். அதாவது 100க்குள்ளேன்ற பாருங்க, 50க்குள்ளே இருந்திருப்போம். ஏன்னா அந்த மேட்ச் நான் லாஸ்ட்டாக முடிக்க வேண்டிய மேட்ச்சில் ஒருத்தர் வந்து ஃபுல்லு கொடுத்தாரு. ஃபுல்லு கொடுத்து 8000 பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருந்தார் பார்த்தீங்களா, அவரும் 8000 பாயிண்ட்ஸாக வச்சுருந்தார், சிப்ஸ் தான் வச்சுருந்தார்.
அவர் வந்து ஃபுல்லு பிடிச்சி மற்றவங்கள அவரும் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த கேமோட ஹைலைட்டு. சப்போஸ் அவர் 8000 பாயிண்ட் இருக்கும்போது ட்ராப் வச்சார்னா அந்த லாஸ்ட் கேமில் அவர் வின் பண்ண வாய்ப்பே கிடையாது. பட் இருந்தாலும் அவர் வந்து முடிச்சிருப்பார். அவரும் வின் பண்ணார், நானும் வின் பண்ணேன். ஸோ இந்த கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. பட் ஆனால் இது என்னென்னா லைவ் போட்டுகிட்டே இருக்கும்போது கட் ஆகிடுச்சு. இது நெட்ஒர்க் இஷ்யூவால். ஜியோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது நெட்ஒர்க் இப்போலாம் வர. அதுவும் அந்த ஈவினிங் டைம் பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்லோவாகுது. நான் ஒரு லைவ் போடுறேன்னா அது கட் ஆகிடுது. ஸோ என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பாருங்கள், மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். கங்க்ராஜ் யுவர் வின்பி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். யூ வின் பி த டோர்னமெண்ட், யூ ஹேவ் அண்ட் பி ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்டர் ராயல் ஃபைனல் டிக்கெட். ஸோ சண்டே வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 2500 பேர் வருவாங்க. அதில் வெறும் 25 பேருக்கு மட்டும்தான் ப்ரைஸு. 25 பேருக்கு வந்து பார்த்தோன்னா 25 லட்ச ரூபா. ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்ச ரூபா. ஸோ அந்த 25 பேருக்குள்ளே வந்தோம்னா ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. சரியான மேட்ச்சு, மறந்துடாதீங்க. செப்டம்பர் 12 7:30க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த மேட்ச்சை வந்து நான் லைவில் போடுவேன். ஸோ நான் அந்த 1 லட்ச ரூபா வின் பண்ணுறேன்னா இல்லையான்னு சொல்லிவிட்டு அந்த மேட்ச்சை பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது லைவ் மேட்ச்சு, டோர்னமெண்ட்டு, 1 லேக் ருபீஸு. ஸோ நம்ம வந்து 25 மெம்பர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து வரணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதில் வந்து இதில் வந்து இந்த மேட்ச்சில் நான் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த கார்டுக்கு ஆடணுமோ அந்த கார்டுக்கு ஆடினேன். எந்த கார்டு ஆடக்கூடாதோ அந்த கார்டுக்கு ஆடவே இல்லை. ரிஸ்க்குன்றது நான் எடுக்கவே இல்லை. இந்த மேட்ச்சில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அதிகமாக இருக்கும், அப்போ எடுத்துருப்பேன் தவிர மற்றபடி நான் எடுக்கவே இல்லை. ஸோ பாருங்கள், வின் பண்ணிட்டேன். அதுதான் இந்த ராயல் குவாலிஃபை வின் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இது காட்டுது பாருங்கள். இப்போ வந்து நான் ராயல் ஃபைனலுக்கு நான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த இது. நான் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது எத்தனை வந்திருக்கேன்னா 157 வந்திருக்கேன். அதாவது நான் வந்து கேம் விட்டு வெளில வரும்போது 140. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 157. ஸோ இப்போ வந்து எனக்கு டிக்கெட்டும் கிடச்சிது, எனக்கு 2000 ரூபா ப்ரைஸும் கிடச்சிது. ஸோ இந்த மணியை வந்து என்னென்னா நான் வந்து கிவ்வேக்கு தான் பயன்படுத்த போகிறேன். குறிப்பாக சொல்ல போனால் இந்த அமௌண்ட்டை வந்து வின் பண்ண அமௌண்ட்டை 2000 ரூபாவை நான் வந்து டெய்லியும் வந்து கிவ்வே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைப் வந்து ஜோக்கர் வந்து கெஸ் பண்ண சொல்லி லைவில் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து இதை நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து கிவ் அமௌண்ட்டை வந்து டெய்லியும் கொடுக்க போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி ஆளில் செட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லை செட் பண்ணால் மட்டும்தான் லைவ் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து என்ட்ராகி வந்துடலாம், வீடியோக்குள்ளே வந்துடலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்டு சொல்லிட்டு, தேர்ட் ரவுண்டில் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தினேன். அதாவது லாஸ்ட் மினிட்ல வந்து நம்மளுக்கு வந்து டைம் முடிய போகுது. அந்த டைமில் வந்து நான் வந்து பாயிண்ட்டு கொடுத்துட்டு வெளில வந்துட மாட்டேன். டைம் வெயிட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆனேன். ஸோ இதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை. லவ் யூ.